சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற ஆட்சியில இருந்துட்டு இன்னும் 2000 வருஷமா இருக்கிற பழக்கமே இருக்குன்னு சொன்னா எப்படி? அப்பனா நீங்க சமூக நீதி காவலர்னு சொல்ற யாருமே அந்த சமூக நீதி நிலைநாட்டலையா, மாற்றமே ஏற்படலையா? அப்ப நீங்க அதை தான் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பீர்களா? ஏதோ முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பக்தர்களா போனோம், எல்லாரும் பக்தர்களா தான் வந்தோம். இன்னைக்கு ஏதோ தமிழிசைக்கு சிறப்பு என்னது நாற்காலி போட்டு அமர முத்தரசன் சொல்றாரு. முத்தரசன் அவர்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் எங்கேயுமே எடுத்துக்க மாட்டேன். நான் கவர்னராக இருக்கும் போதே பாண்டிச்சேரியில் போய் கேட்டு பாருங்க, தெலுங்கானாவில் போய் கேட்டு பாருங்க, அங்கே எந்த பக்தர்களையும் நிறுத்திட்டு நான் சாமி கும்பிட்டதே கிடையாது. அதனால நான் எப்பவுமே பக்தியாக தான் இருக்கேன். இந்த வேறுபாடு எங்க மனசுல கிடையவே கிடையாது. வேண்டும் என்று ஒரு விளம்பர அரசியலுக்காக வேணா சில பேர் அதை சொல்லிக் கொண்டிருக்காங்க. நிச்சயமா எதுவும் அங்க நடக்கல. மேம், இப்போ தமிழகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோயில்களுடைய குடமுழுக்கு வந்து விரைவா நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பாஜக சார்பில் குடமுழுக்கு நடக்கிறது நல்லதுதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் குடமுழுக்கு நடக்கும் பொழுது கலந்து கொண்டார்கள். ஏன் தமிழக முதலமைச்சர் ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொள்ளுகின்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை? மறுபடியும் 3000 குடமுழுக்கு நடத்துனீங்க. அதே நேரத்துல மற்ற மத பண்டிகைகளை நீங்க கலந்துக்கிறது இல்லையா? கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறீங்க, இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க. அப்ப இந்த துவேஷம் எதுக்கு நான் கேட்கிறேன், இந்த வேற்றுமை எதுக்குன்னு கேட்கிறேன், இந்த பாராபட்சம் எதுக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு விருப்பம் இல்லைன்னா திமுக தலைவராக இருந்தால் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து தர மக்களின் நம்பிக்கையையும் மதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இப்போ 400 கோடி இந்திய அறநிலையத்துறை சார்பாக வந்து திருச்செந்தூர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. சமூக ஆரோக்கியங்கள்ல அது பயங்கரமா பேசப்பட்டு இல்ல, அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்குள்ள வசதிகள் சரியா செய்து தரப்படவில்லைன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. நானும் அங்க போய் பார்க்கலான் இருக்கேன். கூட்டம் அதிகமா வந்தா சில நேரங்களில் பிரச்சனை. இதை விட அதிகமாக எல்லா வசதிகளும் நிறைய நேரம் பொதுமக்கள் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவிர்த்து இன்னும் நல்ல வசதிகள் செய்து கொடுத்திருக்கலாம். ஏன்னா அரசாங்கமும் செலவு செய்திருக்குது. அதுல வந்து HCL போன்ற கம்பெனிகளும் அதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க. அதனால சிவநாடார் போன்றவர்கள் மிக அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமா, ஏன்னா அவர்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான், முருகனுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட பணம். இன்னும் அதிக வசதிகள் செய்து கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. புதுச்சேரியில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து சரியில்லை, போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு MLA வந்து தர்ணால விட்டதர தொட்டக்கணும்னு இப்ப ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கறீங்க? நான் புதுச்சேரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஆளுநர் முதலமைச்சர் இணைந்து பணியாற்றினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து நேற்று பேசும்போது சொன்னார் என்னன்னாக்கா, தமிழகத்தினுடைய பாஜக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டா வந்து நான் யாருன்னு தெரியல, சொல்லல. சில நேரங்கள்ல எழுதி கொடுத்தது வேறு நபருக்கு போயிட்டதுன்றதுனால தொண்டர்கள் எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர் ரொம்ப 2026 தேர்தலுக்கு பிறகுதான் நயினார் யார் என்பதே பாஜக தொண்டர் தெரியும் சொல்லிருக்காரு. அப்படி சொல்லல அவரு. சில எழுதி கொடுத்ததுல சில பேர் யாருன்னு மதிப்பேன். நான் திடீர்னு போன் பண்ணா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வணக்கம் தான் சொல்லியிருப்பாங்க. அது அப்படி ஒரு விளையாட்டா சொன்ன மாதிரி சொன்னார். சில நேரம் பேர் எழுதி கொடுத்துறீங்க, அவங்கள வந்து நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு தலைவர் தான். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாட்ட பணியாற்றியவர். எங்க கட்சிக்கு வந்து, நம்ம கட்சிக்கு வந்து 10 வருடங்களுக்கு மேலாகுது. எல்லாரோடமும் 10 வருடமாவும் இணக்கமாக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒரு சட்டமன்றத்தின் தலைவராகவும் இருக்கிறார். அவர் எப்படி தெரியாம இருக்கும்? அவரா தன்னை ஒரு ஹம்பிளா அவர் சொல்லிக்கிட்டாருன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.